ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸில், அதாவது காமர்ஸில் நம்ம மேனேஜ்மெண்ட்டோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினேஷன் பார்த்தோம். ஆம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், அதோட மேனேஜ்மெண்ட்டோட கேரக்டரிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா செயல்திறன்னா என்ன, திறன்னா என்ன, எஃபிஷியன்சினா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடியே கூட கூட அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதுவும் கூட பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனமோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ அது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு இங்கே இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு ஆர்ட்டாகவும் சயின்ஸாகவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம ஷார்ட்டாக இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கலாம்: ஆர்ட்டு, சயின்ஸு, ப்ரொஃபஷன். ஓகேவா? ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் அ சயின்ஸ் இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதில் வந்து முதல்ல ஆஸ் அ சயின்ஸாக ஒரு அறிவியலாக மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது இது வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டாக இருக்குது. அது வந்து என்ன, ஒரு சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜாக இருக்குது, ஒரு திட்டமிட்ட ஒரு சித்தாந்தமாக இருக்குது, இல்லை பாடி ஆஃப் நாலேஜுங்கிறத நம்ம ஒரு அறிவு, ஒரு கோட்பாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி அது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டான அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ சரிங்களா, இப்போ நம்ம ஒரு ஆப்பிளை மேலேருந்து தூக்கி போட்டால் அது கீழே விழுது. இப்போ கீழே விழுறதுக்கான காரணம் என்னவா இருக்குது, கிராவிட்டி அப்படிங்கிறதா இருக்குது. ஆப்பிள் சாதாரணமாக என்ன இருக்கும், புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னா அப்படியே மிதந்துட்டு தான் இருக்கும், ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்கும். அதுவே புவியீர்ப்பு விசை இருக்குது, கிராவிட்டி இருக்கிறதால என்ன ஆகுது, கீழே விழுது. ஸோ இது ஒரு சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ் ஆன் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இப்போ இதில் பிரின்சிபிள்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போது எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னது, ஒன்று நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறோம். இப்போ ஒரு முறை வந்து சரியாக நடக்கும், இல்லைன்னா ஒரு முறை தவறாக நடக்கும். இப்போ அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போது எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றது ஒரு பரிசோதனை முறை தான். இப்போ நம்ம ஜென்ரலாக சயின்டிஸ்ட் பற்றி நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில். இப்போ நம்ம ஒரு லெபார்ட்டரியில் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த சமயத்தில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த புது ப்ராடக்ட் அவங்க கண்டுபிடிச்சாங்க, புதுசாக இந்த மெடிசன் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ இந்த யுனிவர்சல் வேலிடிட்டி அப்ளைட் இன் ஆல் ஏரியாஸ், இப்போ இந்த எல்லாத்துக்குமான அந்த வேலிடிட்டி வந்துட்டு என்ன இருக்குது, எல்லா பகுதியிலையும் அது அப்ளை செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போது ஆஸ் அ ஆர்ட்டாக மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது பார்க்குறோம். இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்தராக பாருங்கள், டெவலப்டு த்ரூ ப்ராக்டிக்கல் அண்ட் க்ரியேட்டிவ் ப்ராசஸ். இப்போ அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கல்டிவேட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, நம்ம டெவலப் பண்ணுறோம், புது புதுசாக ஐடியாவை க்ரியேட் பண்ணி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை ட்ரா பண்ணுறோம், ஸ்கெட்ச் பண்ணுறோம், இல்லை பெயிண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு யோசனையை நம்ம ஒரு ஆர்ட்டாக மாற்றுறோம். சரிங்களா? அதை இன்னும் என்ன பண்ணுறோம், இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம். இப்போ பர்சனலைஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு பர்சன். இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களோட கற்பனை திறனுங்கிறது என்னவா இருக்குது, வேற வேற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்ட்டை நம்ம எடுத்துக்கும் போது இண்டிவிஜுவலுக்கான அந்த ஸ்கில் செட் என்ன ஆகுது, மாறுபடுது. சரிங்களா? இப்போது நம்ம ஆஸ் அ ப்ரொஃபஷனாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ப்ரொஃபஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ அது ஒரு ஜாபாக பார்க்குறீங்க, ஒரு ஆக்குபேஷனாக பார்க்குறீங்க, ஒரு வேலையாக பார்க்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போது அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு வெல் டிஃபைன்டு பாடி ஆஃப் நாலேஜாக இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு திட்டமிட்ட ஒரு வழிமுறைகள் எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போது எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸ். இப்போது ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு தொழில் முறையில் நீ கற்றுக்கிற அப்படின்னா, அது நம்ம இப்போ அக்கௌண்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது அது ஒரு தொழில்முறை. யார் வேணாலும் அக்கௌண்டண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ அதே மாதிரி தான் டாக்டரும். இப்போ எம்பிபிஎஸ் படித்து அவங்க மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் அவங்க என்ன ஆவாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டராக இருக்க முடியும். அது யார் வேணாலும் மாற முடியாது. இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது, கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது. சரிங்களா? ரெஸ்ட்ரிக்டட் என்டி, நாட் எவ்ரி ஒன் கேன் பி ப்ரொஃபஷனல். எல்லாருமே என்ன ஆக முடியாது, ப்ரொஃபஷனல் ஆக முடியாது. ஃபீஸ் எஸ் ரெனுமரேஷன் ஃபார் த சர்வீசஸ், சர்வீஸ் இஸ் தி மோட்டிவ். இப்போது இந்த இடத்துல அவங்க சர்வீஸ்னு சொல்கிறது ஏதோ ஒரு ஒர்க் அவங்க பண்ணுறாங்க இல்லையா, ப்ரொஃபஷன் ஆக்குபேஷன் அவங்க பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். இப்போ எல்லாருமே சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல
இந்த ப்ரொஃபஷன் ஒரு சர்வீஸ் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அவங்க அதுக்கான உரிய சேலரி எதிர்பார்க்குறாங்க. அதுதான் நம்ம ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு ஒரு ஃபீஸ் வந்து என்ன இருக்குது, அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. டாக்டர் நமக்கு சர்வ் பண்ணாலும், நம்ம என்ன சர்வீஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு உண்டான அந்த ஃபீஸை கொடுக்குறோம். அதில் தான் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க ஃபர்தராக எக்கனாமிக்கலாக ஸ்டேபிளாக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மேலாண்மைங்கிறது ஒரு கலை, அறிவியல் மற்றும் தொழில். அதாவது ஒரு சயின்ஸு, ஒரு ஆர்ட்டு, ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம். இப்போ இதில் மேலாண்மைங்கிறது ஒரு தொழில்முறை அறிவின் தொகுப்பாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ சோதனை அடிப்படையில் ஒன்றுன்னா நம்ம அறிவியல் முறையில் என்ன பண்ணிக்கிறோம், சோதனை முறையில் நம்ம வாட்ச் பண்ணுறோம், கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு உலகளாவிய அனைத்து துறைகளிலும் பொருந்தக்கூடியதாக என்ன இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு கலையாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு குறிக்கோளை அடையிறதுக்கான திறமையாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இது ஒரு வியாபாரம் மற்றும் படைப்பாற்றல் செயல்முறை மூலம் இது உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? இப்போது இது தனிப்பட்ட பயன்பாடுங்கிறது ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட மாறுபடுது. சரிங்களா? இப்போ தொழில் முறையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரியாக விவரிக்கப்பட்ட அறிவின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன இருக்குது, நெறிமுறை இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியாது, யார் வேணாலும் அப்படி ஆகிட முடியாது. ப்ரொஃபஷ்னலாக நம்ம எல்லாமே ட்ரெயின் ஆகிருக்கணும். ப்ளஸ் அவங்க பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ்க்கு, அந்த வேலைக்கு, அந்த சேவைக்கு ஒரு சேலரி அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஆனால் அவங்களோட இலக்கு என்ன, சேவை தான். ஓகேங்களா? இப்போது மீனிங் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இப்போ இந்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு லேயர்னு சொல்லுவோம் இல்லையா, அடுக்கடுக்காக இருக்கும். இப்போது உதாரணமாக ஒரு ப்ரெட்டு வந்து அடுக்கி வச்சிருக்கு, ஸ்லைஸாக இருக்குது, ஆனால் அடுக்கி வச்சிருக்கு அப்படின்னா இப்போ அதில் லேயர் இருக்கும். இப்போ சிமிலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்கர் இருக்குது. இந்த பர்கர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் மேலே ஒரு ப்ரெட் இருக்கும், கீழே துண்டு துண்டாக வெஜிடபிள்ஸ் இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான ப்ரிஃபரபிளான நான்வெஜ் இருக்கும், கொஞ்சம் சாலட் இருக்கும், கூடுதலாக இன்னொரு ப்ரெட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேயர்ன்றது அடுக்கடுக்காக இருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோவஸ்ட் டு தி ஹையஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தர் ரிலேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ இந்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது எப்படி மாறுபடுது அப்படின்னா, கம்மியான அளவுலேருந்து ரொம்ப அதிகப்படியான ஹை லெவல் பொசிஷன் வரைக்கும் இது எப்படி மாறுது அப்படின்னா, அவங்களுடைய நிலை என்னவா இருக்குது, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம டிசைட் செய்ய முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள், டாப் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட், சூப்பர்வைசரி ஆர் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன இருக்குது, தெர் ஆர் 3 லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இங்கே ஒரு 3 நிலை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 3 நிலையில தான் நம்ம பார்க்குறோம். உதாரணமாக இது நமக்கு எப்படி அப்படின்னா, நமக்கு ஒரு கிளாஸ் லீடர் இருப்பார், ஒரு கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, ப்ளஸ் நமக்கு ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க ஒரு ஸ்கூலில். சரிங்களா? இது ஒரு உங்களுக்கான எளிமையான முறையில் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த டாப் 3 லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னவாகலாம், ஒரு கேள்வியாகலாம். இப்போ இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 4வதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு எது அதில் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்றத வந்து கொஷினாக கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். சூஸ் தி ஆட் ஒன் அவுட்டுங்கிறத ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த கேள்வியை கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் டாப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்கிறோம், இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்கிறோம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்கிறோம், இப்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்னு சொல்கிறோம். இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ மிடில் மேனேஜ்மெண்ட்னா நமக்கு ஒரு ஹெச்ஆர் இருக்காங்க, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, ஒரு மேனேஜர் இருக்காங்க. அப்போ கூடுதலாக நமக்கு என்ன இருக்குது, சூப்பர்வைசரி ஆர் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட். இப்போ அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்பார்வை அல்லது செயல்பாட்டு மேலாண்மை அந்த தளத்தில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து உங்களுக்கு மேலே கம்மியாகும், அதுவே கீழே வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? மேனேஜ்மெண்ட்டில் இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா டாப் லெவலில் அத்தாரிட்டியும் பாலிசி ஃப்ரேமிங்கான அந்த சூழ்நிலையும் இலக்குகள், ஒரு கம்பெனி எப்படி பயணிக்கணும் அப்படின்றது எப்போவுமே யார் முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர் இல்லை சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லைனா பிரசிடென்ட், இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஓவராலாக அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுவே நம்ம மிடில் லெவலில் மேனேஜர்ஸ் வரும்போது 3-4 அந்த மாதிரி மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா
டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு என்ன இருக்குது, வேறு இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிடில் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இப்போ பர்ச்சேசிங்க்கு மேனேஜர். சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ சேல். இப்போது மார்க்கெட்டிங், இப்போது கூடுதலாக என்ன ஆச்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில். இப்போது அதுலேயும் என்ன பண்ணலாம், பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணலாம். அப்போ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான அந்த ஸ்பேஸும் கூட இருக்குது. ஸோ கூடுதலாக உங்களுக்கு வந்து டிவிஷனல் ஹெட்ஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட்ஸு, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஜி ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அதில் பிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதில் கோர்ஸ் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இப்போ அதுக்கு ஓவராலாக சேர்த்து டீன் ஒருத்தங்க இருப்பாங்க. அது மாதிரி இன்ஸ்டியூட் லெவலில் அட்மினிஸ்ட்ரேட்டில் பார்க்கும்போது நமக்கு ரிஜிஸ்ட்ரார், வைஸ் சான்சலர்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பாட்டமில் என்ன இருக்கும், லோவர் லெவலில் நிறைய பேர் இருப்பாங்க. லாட் ஆஃப் பீப்புள் தேர் ஹூ இஸ் டைரக்ட்லி இன்வால்விங் இம்ப்ளிமெண்டிங் த ஆர்டர்ஸ் பை தி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர், சூப்பரிண்டென்ட், இல்லை ஃபோர்மேன், செக்ஷன் ஆஃபீஸர், கிளர்க்கு, சப் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இவங்க எல்லாமே எதில் இருக்காங்க, 3 லெவலில். அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, ரொம்ப ஈஸி, அவங்க லோவர் லெவலில் இருக்காங்க. சரிங்களா? டாப் லெவலில் தான் எப்பவுமே பவர் அதிகமாக இருக்கும். கீழே வர வர என்ன ஆகுது, பவரும் டைல்யூட் ஆகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட் லெவல் நம்ம முன்னாடியே பார்த்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போது உயர் மேலாண்மை, இப்போ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வழக்கமாக தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி, தலைவர் மற்றும் துணைத் தலைவர் என குறிப்பிடும் மூத்த நிர்வாகிகள் தான் இதில் என்ன இருக்காங்க, அவங்க டிசிஷன் மேக்கிங் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இப்போது சேர்மன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இவங்க எல்லாமே டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. இங்கேயும் இதுக்கான சியூடியில் இதை ஒரு கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபாலோவிங் ஆர் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்ட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படின்னு இப்போ உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக சரியான ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம உங்களுக்கான இப்போது ஒர்க் ஷீட்டும் தனியாக இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சியூடியில் என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மிடில் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓவராலாக ஒரு ஆர்கனைசேஷனோட கோல் என்ன, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத அவங்க தான் உருவாக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். கலெக்டிவாக நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும், அதுக்காக தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ அந்த கோல் என்ன, ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸ்க்கு லாபம் தான் கோல். அப்போ அவங்க என்ன ப்ராடக்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ப்ராடக்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க, இப்போ அவங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க தான் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி வெல்ஃபேர் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன தவறு நடந்தாலும் கண்டிப்பாக யார் தான் ரெஸ்பான்சிபிள், சோல் அத்தாரிட்டி அவங்க தான். ஏன்னா ஃபுல் பவரும் யார்கிட்ட இருக்குது, அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ இப்போது டாப் லெவலில் அவங்க சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நம்ம இந்த ரெஸ்ட் ஆஃப் த 2 லெவலில் என்ன ஆகும், தெர் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஃப்ளிக்ட். அதுவும் என்ன ஆகுது, சர்வைவ் ஆகாது ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ தட் இஸ் வை ஆல்வேஸ் தி ஃபவுண்டர் ஆர் ஹூ எஸ்டாப்ளிஷ் த ஆர்கனைசேஷன் வில் பி தி சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போது டெஸ்லா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க ஸ்பேஸ் ஓரியன்டாக எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க ரீசெண்டாக ட்விட்டர் அந்த ஸ்பேஸையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்விட்டருங்கிறது ஒரு சோஷியல் மீடியா தான். நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக. இப்போ நாசா இருக்கு இல்லைங்களா, அவங்க சயின்டிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போது மார்ஸ்க்கு வந்து ஏவுகணைகள் அனுப்புகிறாங்க. இப்போது ஸ்பேஸில் வந்து விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, ஸோ this Tesla is engaging in those all the activities, and they do have a electric vehicles, e-vehicles, automated intelligence, artificial intelligenceல அவங்க என்ன பண்ணுறாங்க, புது புது வெஹிக்கிள்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்தியாவிலையும் அவங்க சூன் அவங்களோட சர்வீசஸை பிகின் பண்ண போகிறாங்க. மீன்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ இதோட முடிவுலாம் யார் எடுக்கிறாங்கன்னா, அந்த டெஸ்லாவோட தலைவர் ஒருத்தர் இருக்கார், சிஇஓ ஒருத்தர் இருக்கார், எலான் மஸ்க்னு சொல்லிட்டு, அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. சரிங்களா?
ஸோ அப்போது அந்த ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை அதோட சர்வைவல் இல்லாமல் போச்சு, அது ஆர்கனைசேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் அதுக்கு யார் பொறுப்பு? இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க அந்த சிஇஓ தான் பொறுப்பு. சரிங்களா? ஸோ தி டாப் லெவல் மேனேஜர்ஸ் அனலைஸ் தி பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன் ஃபார் சர்வைவல் ஆஃப் தி என்டர்பிரைஸ். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிச்சயமாக பிஸ்னஸில் எவ்வளோ இப்போது பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது கோஆர்டினேட்டிங் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்குது, மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். தே ஆர் யூஸ்வலி டிவிஷன் ஹெட்ஸ் ஃபார் தி லிங்க் பிட்வீன் டாப் அண்ட் லோவர் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இப்போ இந்த செகண்ட் லெவலில் மிடில் லெவலில் இருக்க அந்த நடுத்தர மேலாண்மை அப்படின்றது யார் அப்படின்னா, அவங்க தான் லோயர் லெவலுக்கும் டாப் லெவலுக்கும் ஒரு கன்ஜெக்ஷனாக இருக்காங்க, ஒரு கேப்பை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய அந்த நபர்களாக இருக்காங்க. சரிங்களா? ரெண்டையும் அவங்க தான் லிங்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட மெயின் ஃபங்க்ஷனாக என்ன இருக்குது அப்படின்னா, உயர்மட்ட மேலாண்மையால் வடிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை கீழ்மட்டத்திற்கு விளக்குவதற்கும் விவரிப்பதற்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஹாஸ் பீன் அ பிளான் விச் ஹஸ் பீன் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், ஆர் தேர் ஹஸ் பீன் அ பாலிசி விச் ஹஸ் பீன் டிராஃப்டட் இன் தி டாப் லெவல். ஓகே, ஸோ இந்த லெவலில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் அப்ரோச்னு சொல்லுவோம். இப்போ இந்த டாப்னா மேலேருந்து ஒருத்தங்க பிளான் பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதை அடுத்த லெவலுக்கு கொடுக்குறாங்க, மிடில் லெவலுக்கு கொடுக்குறாங்க, அங்கேருந்து லோயர் லெவலில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சரிங்களா? தெர் ஆர் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் ஆஸ் வெல். பாட்டம் அப் அப்ரோச்னு இருக்குது. இப்போது கீழே வந்து மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஒரு பஞ்சாயத்தில் பார்க்குறாங்க. அவங்க இப்போ குடிநீர் பிரச்சனையாக இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக அதை வார்டு மெம்பர்ஸ்ட்டை சொல்கிறாங்க, வார்டு மெம்பர்ஸ் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை சொல்கிறாங்க, பிரசிடென்ட் ஆக்ஷன் எடுக்கிறாரு, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அலோகேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறாரு, இல்லை வீட்டுக்கு வீட்டுக்கு அவங்க டேப் போட்டு வாட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஆனால் இங்கே நம்ம இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்டர், ஒரு பிளான், கோல் மேலே டாப் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த லெவலுக்கு போயிட்டு ட்ரெயின் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ மிடில் மேனேஜ்மெண்ட், அந்த நடுத்தர மேலாண்மை அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேருக்கு எடுக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூஸாக கொண்டு போகிறாங்க. சரிங்களா? ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை அவங்க கொண்டு போகிறாங்க, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, உயர் மேலாண்மையின் திட்டங்கள் மற்றும் உத்திகளை செயல்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களே பொறுப்பு. இப்போது ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்ட்டு அந்த எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து இவங்கள்ட்ட தான் அடுத்து பாஸ் ஆகுது. ஸோ அவங்க தான் அதை என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். சரிங்களா? தி என்ஷூர் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் நெசசரி பர்சனல். இப்போ துறைக்கு தேவையான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் யார், இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ் தான் என்ஷூர் பண்ணுறாங்க. சரிங்களா? டு மோட்டிவேட் எம்ப்ளாயீஸ் ஃபார் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரிவார்டிங் தெம் ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு எம்ப்ளாயி அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலாக என்ன பண்ணணும், வேலை செய்யணும். இப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸும் இப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நீ படித்து ஒரு பெட்டரான பிளேஸ்க்கு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் உனக்கு எந்த அப்டக்கல்ஸும் இருக்கக்கூடாதுன்னு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக நம்முடைய டீச்சர்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும், ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கணும், நமக்கு படிக்கிறதுக்கு உகந்த ஒரு சூழ்நிலை இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். இல்லை ரொம்ப கடுமையான சத்தமாக இருக்குது, இரைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அங்கே அமைதியாக படிக்க முடியாது. அப்போ நமக்கு ஒரு தேவையான சூழ்நிலை இருக்கணும். அந்த பெட்டர் சூழ்நிலை நமக்கு என்ன இருக்கும், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதிகப்படியான ஒரு சிறப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். அப்போ தான் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அதோட எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணணும், விருப்பப்பட்டு ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு டைம் இருக்குது, மார்னிங் 10 o'clock போகிறீங்க அப்படின்னா 5 o'clock நீங்கள் வீட்டு வந்துடலாம். இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம், கம்பெனிக்கு பஸ் இருக்கும். இப்போ குழந்தைங்கள பார்த்துக்க அங்கே ஒரு கிரேச் சென்டர் இருக்குது, இல்லை அப்படின்னா அங்கே வந்து ஒரு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸ்டாக இப்போ ஒரு 1 month ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, பேக்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது அவங்க ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகணும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு அவங்க ஒரு ட்ரிப் போகலாம். சரிங்களா? ஒரு
அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே யார் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போது சில தேவையான சமயத்தில் என்ன பண்ணணும், ரிவார்டிங் தெம் ஃபார் their பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு எம்ப்ளாயி ரொம்ப நல்லா படிக்கிறாரு அப்படின்னா, இப்போ நமக்கு யூஸ்வலாக நம்ம ஸ்கூல்லேயும் நடக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 அவுட் ஆஃப் 100 வாங்குறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு பென் இல்லை புக் அந்த மாதிரி டீச்சர் வந்து சம்டைம்ஸ் சில ப்ரீஷியஸ் கிஃப்ட்ஸை நம்ம லைஃப்பில் கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம நிறைய பேர் வாங்கியிருப்போம். சரிங்களா? ஏன்னா நம்ம அதை பெட்டராக பண்ணியிருப்போம். இப்போ ஒருத்தவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரியாக எழுதுறாங்க, வரைகிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், நமக்கான கிஃப்ட்ஸை நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிவார்டு அப்படிங்கிறது என்னென்னா, இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த சிந்தனையை கொடுக்கும். சரிங்களா? ஸோ மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர்ஸ். இப்போ எந்தெந்த லெவல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் மேனேஜர் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட ஆக்டிவிட்டியும் யார் தான் பொறுப்பு, அவங்க தான் பொறுப்பு. இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு. சரிங்களா? ரிப்போர்ட்டிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம்ஸ் சஜஷன்ஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டேட்டா டு தி டாப் மேனேஜ்மெண்ட். இப்போது ஒரு பிரச்சனை வருது, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சிஇஓ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பண்ணணும்னு மிடில் லெவலில் சொல்கிறாங்க. இப்போ மிடில் லெவல்லேருந்து என்ன பண்ணுவாங்க, லோவர் லெவலில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அவங்க அந்த ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ரியல் டைமில் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது மார்க்கெட்டில் அதிகமாக சேல் ஆகலை அப்படின்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நெட் ரிசல்ட்டில் என்ன பண்ணாது, ப்ராஃபிட்டை கொடுக்காது. அப்போ அந்த சமயத்தில் நிச்சயமாக இந்த மிடில் லெவலில் இருக்கக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் போயிட்டு நம்ம டாப் லெவலில் சொல்லணும், there is some problem which is going on so that our product we could not able to sell in the market, so that there is a problem that in upcoming time we may lose our profit அப்படின்ற அந்த சூழ்நிலையும் என்ன பண்ணலாம், ஏற்படலாம். ஸோ அதால் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ரோல் நிச்சயமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணணும், டாப் லெவலுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் அகைன் இட்ஸ் கோயிங் டு பி லாஸ். சர்ப்ரைஸாக என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்களோட சர்வைவலை இழந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தேர்ட் லெவல் இது வந்து சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது மேற்பார்வை நிலை மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த usually the foreman and supervisors who actually carry on the work or perform the activities. ஸோ நேரடியாக இந்த களத்தில் ஃபீல்டில் வேலை செய்யக்கூடியவங்க, மேற்பார்வை செய்யக்கூடியவங்க, அவங்கள தான் நம்ம இந்த தேர்ட் லெவல் சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ அவங்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, they ensure quality standards are properly followed by workers. இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாமே டைரெக்டாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் சரியாக இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு, ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இப்போ ஒரு சோப் கம்பெனி இருக்குது, இப்போது ஹமாம் சோப் கம்பெனி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே ஆடில் பார்த்துருப்போம். ஹமாம் சோப்போட குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும், ஒரு சைஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து சின்ன பேக் இருக்கும், 10 ருபீஸ் பேக் இருக்கும், அது மாதிரி வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்கும், சிலது 3 செட் 4 செட் பேக்கேஜிங் இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சோப்பில் 100 கிராம்ஸ் வெயிட் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ 10 ருபீஸ்க்கு ஒரு 100 கிராம் வெயிட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 கிராம்ஸ் எல்லா சோப்லேயும் இருக்கணும். இப்போ ஒரு சோப்பில் வந்து 90 கிராம் இருக்குது, ஒரு சோப்பில் வந்து 100 இருக்குது, ஒன்றில் வந்து 110 இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டில் அந்த பொருளோட க்ரெடிபிலிட்டி வேல்யூ குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அப்போ பர்ச்சேஸும் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சனையை போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க லீகல் ரெமிடியை தேடி போவாங்க, கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி 10 ருபீஸ் கொடுத்தேன், எனக்கு 100 கிராமில் சோப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வெறும் 90 கிராம் தான் இருக்குது அப்படின்றத நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, இஷ்யூ ஆக்குவாங்க. இது எல்லா வகையிலையும் கம்பெனியோட ப்ராஃபிட்டை பாதிக்கும். ஸோ அதெல்லாம் இந்த எஸ்ஓபியை ஒர்க்கர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத யார் முடிவு பண்ணுறா, இந்த சூப்பர்வைசர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? தி சூப்பர்வைஸ் அண்ட் மோட்டிவேட் ஒர்க்கர்ஸ் அண்ட் மெயின்டைன் டிசிப்ளின். இப்போ ஒரு கண்ட்ரோல் ஓவர் த ஒர்க்கர்ஸ் இங்கே வருது. அவங்க நேரடியாக ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? அதுவே தேவையான சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஊக்குவிக்கவும் செய்கிறாங்க. ஓகேவா?
ஸோ இப்போது அரேஞ்சிங் மெஷினரி மெட்டீரியல்ஸ் டூல்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்களுக்கு தேவையான எல்லா இயந்திரங்களையும் பொருட்களையும் கருவிகளையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இப்போது சோப் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கான மூலப்பொருட்கள் என்னென்ன, இப்போது மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத எல்லாத்தையும் முன்னாடியே அவங்க ப்ரீ பிளான்டாக ரெடி பண்ணி வச்சுறாங்க. இப்போ அதுக்கு தேவையான இப்போது கட் பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க, சீல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அதுக்கு தேவையான மெஷினரி எல்லாமே ஆல்ரெடி வச்சுருக்காங்க. இல்லை இப்போது அவங்க வேற ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அப்போ அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதையும் அதான் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா சூப்பர்வைசரி லெவலில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தான் பண்ணணும். சரிங்களா? தே சென்ட் ரிப்போர்ட்ஸ் ஆன் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் டு ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பாருங்கள். தே என்ஷூர் ப்ராப்பர் அண்ட் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபார் ஒர்க்கர்ஸ். இப்போ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது வேலை செய்கிறதுக்கு அப்படின்றத என்ஷூர் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக தேர் ஆர் லாட் ஆஃப் பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ உதாரணமாக நம்ம இப்போ வந்து சில ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்குது, அங்கே வந்து சிலதை பாயில் பண்ணுறாங்க. இல்லை வந்து இப்போ நம்ம அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல லாட் ஆஃப் பாய்லர்ஸ் இருக்குது. இப்போது டெம்பரேச்சர் வந்து எந்த லெவல்னாலும் இருக்கும் அப்படின்னா, இல்லை ஒரு கண்ட்ரோல்டு ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த சூப்பர்வைசராக தான் இருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, செட் லெவல் எல்லாமே வந்து எக்ஸாக்டாக எந்தெந்த ப்ரெஷர் இருக்கோ அதுதான் இருக்கா அப்படின்றத அவங்க என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு கிச்சனில் சமைக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன தெரியும், எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும், எது எந்தெந்த அளவுக்கு வைக்கணும்னு தெரியும். இப்போ நம்ம கேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொருள் என்ன ஆகிடும், கருகி போயிடும். ப்ளஸ் ரொம்ப வச்சு ஓப்பனாக வச்சுட்டு கம்முன்னு விட்டுட்டோம், ஆஃப் பண்ணாமே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம ரொம்ப காஷனாக ஹேண்டில் பண்ணோம். அதே மாதிரியான இந்த லெவலில் தான் சூப்பர்வைசரோட பொசிஷனும் இருக்குது. ஏன்னா டைரெக்டாக ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஏன்னா ஒர்க்கர்ஸோட லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்க மற்ற எல்லா ஒர்க்கர்ஸும் நிச்சயமாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே நமக்கு இந்த ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு லைஃப் வந்து செக்யூராக ஃபீல் ஆகலாம் என்ன பண்ண மாட்டாங்க, கம்பெனிக்கு வேலைக்கு வரமாட்டாங்க. சரிங்களா? தே சென்ட் ரிப்போர்ட்ஸ் ஆன் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் டு ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போது இந்த லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க, அதோட கொஞ்சம் மேலே இருக்கிற அவங்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இவங்க பிளானிங் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இஷ்யூவிங் ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஒர்க்கர்ஸ். இப்போது தொழிலாளிகளுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத அவங்க நிச்சயமாக பண்ணுறாங்க. அப்படின்னா தான் என்ன நடக்கும், டே டு டே ஆக்டிவிட்டி நடக்கும். சரிங்களா? தி லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் என்கரேஜ் த ஒர்க்கர்ஸ் டு டேக் இனிஷியேட்டிவ் அண்ட் வெல்கம் தர் சஜஷன் அண்ட் ரிவார்ட் தெம் ஃபார் தர் குட் சஜஷன். இப்போது இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேலாண்மை தொழிலாளர்களை என்ன பண்ணுறாங்க, முன்முயற்சி எடுக்கும், புதுசாக ஏதாவது பண்ணவும், இல்லை இந்த மாதிரி தவறு இருக்குது அதை சுட்டி காட்டவும், இல்லைனா ஒரு நியூ அட்டெம்ப்ட், ஒரு புதுசாக ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்குது, ஐ ஹாவ் அ நியூ இன்னோவேட்டிவ் ஐடியா அப்படின்னா அப்போ தான் வெல்கம் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது தி கைட் அண்ட் ஹெல்ப் தி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் இன் செலெக்ஷன், ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இப்போது மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவையான பயிற்சியை இப்போ வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதில் யார் யாரெல்லாம் பெட்டரான ஒர்க்கர்ஸாக இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்றதையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த ஹெட்டிங் நமக்கு தெரியணும். சரிங்களா? திட்டமிடுதல், அமைத்தல், பணியமர்த்தல், இயக்குவித்தல், கட்டுப்படுத்தல். சரிங்களா? பிளானிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங், ஆர்கனைசிங் அண்ட் டைரக்டிங். சரிங்களா? இப்போ இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம ஒன்றுனா விரிவாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ முதல்ல இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பிளானிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? பிளானிங்னா ஒன்றும் இல்லை, வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட், அட்வான்ஸ்டாக நம்ம என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ எக்ஸாம் டைம் டேபிள், வி காட் இட் இன் அட்வான்ஸ். ஓகே, நமக்கு எக்ஸாமு டைம் டேபிள் கிடச்சிருச்சு. ஸோ அப்படின்னா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் அவங்க மினிஸ்ட்ரியிலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே தே ஆர் ரெடி ஃபார் தி எக்ஸாமினேஷன், அவங்க எதுக்கு தேவையானதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அவங்க சைடில் பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ as a ஸ்டூடெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், வீல் ஆல்சோ பி ரெடி, வீல் ஆல்சோ பிளான்ட். நான் வந்து
இத்தனை சாப்டரை இந்த சப்ஜெக்டில் இப்போ முடிக்க போகிறேன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் பிளான் பண்ணிடுவோம். ஸோ சிமிலர்லி அவர் டீச்சர்ஸ் ஆல்சோ பிளான். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த தேதியில் இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன், இன்றைக்கி நான் இந்த கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றது என்ன பண்ணியிருப்பேன், முன்கூட்டியே நான் திட்டமிட்டிருப்பேன். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளானிங்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக அந்த வடிவேலோட மீம் உங்களுக்கு ஞாபகம் வரும், எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு. பிளான் பண்ணலாம் தரதரன்னு அடி மண்டையில் விடும் இல்லையா, அது நீங்கள் அந்த காமெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதில் it refers to deciding in advance what to do, how to do and developing a way to achieve the goal efficiently and effectively. சரிங்களா, இந்த efficiently effectivelyன்றதை ஏற்கனவே பார்த்துட்டோம். செயல்திறன் மற்றும் திறன் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி சரியாக போயிட்டு கோலை டக்குன்னு அடைய போகிறோம் அப்படிங்கிற அந்த முறையை என்ன சொல்கிறோம், திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். அதை முன்கூட்டியே நம்ம தயாரிச்சிருக்கணும். சரிங்களா, ஆர்கனைசிங் இப்போ அமைத்தல்னு சொல்கிறோம், அமைப்பாதல்னு சொல்கிறோம், இல்லை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறோம். சரிங்களா, இட் ரெஃபர்ஸ் டு தி அசைனிங் ஆஃப் டியூட்டிஸ், குரூப்பிங் டாஸ்க், எஸ்டாப்ளிஷிங் அத்தாரிட்டி அண்ட் அலோகேட்டிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் ரெக்கவர்ட் டு கேரி அவுட் அ ஸ்பெசிஃபிக் பிளான். ஒரு பர்டிகுலர் பிளானில் என்ன பண்ணுறீங்க, ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறத என்ன பண்ணுறீங்க, ஆர்கனைசிங் பண்ணுறீங்க. சரிங்களா, இதில் இப்போது யார் யாருக்கு என்ன வேலைன்றதை அசைன் பண்ணுறீங்க, கூடுதலாக இப்போ கூடுதலாக ஒருத்தங்களோட அதிகாரம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிடுறீங்க. ப்ளஸ் யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற அந்த ரிசோர்ஸஸை கொடுத்துட்றீங்க. சரிங்களா, ஸோ அப்போ தான் அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங் அப்படின்னு இருக்கு. இப்போது இட் இம்ப்ளைஸ் ரைட் பீப்புள் ஃபார் தி ரைட் ஜாப். இப்போது ஒரு வேலையை சரியாக இவர் தான் செய்வார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சரியான நபரை வேலைக்கு வைக்கிறோம். சரிங்களா, இந்த வேலையை இவர் பண்ணி முடிச்சிருவாருன்ட்டு. இப்போ டைரக்டிங் அப்படின்னா நம்ம சொல்கிறோம், சினிமா சொல்கிறோம் இல்லையா, டைரக்டிங்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இயக்குவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இன்வால்வ்ஸ் லீடிங், இன்ஃப்ளூயன்சிங், மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயிஸ் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க் அசைன் டு தேம். ஸோ இது எல்லாமே எங்கே பேஸ் பண்ணி தான் வருது, அந்த கோலை பேஸ் பண்ணி தான் வருது. அப்போது நீங்கள் சரியாக இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, இந்த இயக்குவித்தல், இந்த டைரக்டிங் ப்ராசஸ் தான் நடக்குது. இது பணியாளர்களை வழிநடத்துதல், செல்வாக்கு செலுத்தல் மற்றும் அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பணிகளை செயல்படுவதற்கான அந்த செயல்பாடுகளை தான் என்ன இருக்குது, உள்ளடக்கி இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குது, அஞ்சாவதாக கண்ட்ரோலிங் இருக்குது. இந்த அஞ்சையும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங்னா என்னது, இட் ரெஃபர்ஸ் டு தி பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் தட் கீப் தி ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆன் தி பாத் ஆஃப் பிளான். திட்டமிட்ட மாதிரியே ஒன்று நடக்கணும் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நம்ம தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும், இப்போ அது சரியாக தான் போயிட்டுருக்கா அப்படின்ட்டு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும், அளவிடணும், திட்டத்தோட பாதையில் தான் போயிட்டுருக்கா, நம்ம பிளான் பண்ணபடி தான் போயிட்டுருக்கா அப்படின்ட்டு. சரிங்களா, இல்லைனா நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே பாடங்களோட நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ பிளானிங்னா நம்ம ஃப்யூச்சர் கோலை பிளான் பண்ணுறோம், அதுக்கான அப்ஜெக்டிவை செட் பண்ணுறோம், டார்கெட் எடிட் பண்ணுறோம். அப்போது ஆர்கனைசிங்னா நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஃபிசிக்கலாக, ஃபினான்ஷியலாக, ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம், டியூட்டியை அசைன் பண்ணுறோம், ப்ளஸ் டெலிகேட்டும் கொடுக்குறோம். நம்ம இங்கே ஸ்டாஃபிங் அப்படின்னா நம்ம சரியான ஆட்களை என்ன பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு மேன் பவர், ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், சேலரி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். சரிங்களா, இப்போது டைரக்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வைஷன் பண்ணுறோம், மோட்டிவேட் பண்ணுறோம், லீடர்ஷிப் இருக்கும், ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ கண்ட்ரோலிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம், ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வர்சஸ் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். உண்மையாக நமக்கு எவ்வளோ வேலை தேவை, எவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் வேலை ரியல் டைமில். ஸ்டாண்டர்டுங்கிறது நிச்சயமாக நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கணும் நமக்கு அப்படின்றது தான். சரிங்களா, இப்போது 100 கேஜி ஒரு ப்ராடக்ட் அவங்க ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக கொண்டு வராங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க சில லாஸ் இருக்கலாம், நமக்கு ஒரு 100 கிராம் லாஸ் இருக்கலாம். இதுவே இப்போ ஒரு 70 கேஜி தான் நமக்கு நெட் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா இப்போ 30 கேஜி அங்கே மிஸ் ஆகுது, அப்போது அந்த ப்ராடக்ட் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. சரிங்களா, இதுதான் என்னது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன பாட்டில் தயாரிப்பு கம்பெனியில் அவங்க ஒரு
10,000 பாட்டில் இப்போது இருக்குது. மைசூர் சாண்டல் சோப் இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு பாடி ஸ்ப்ரே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இல்லை வந்து ஒரு ஷாம்பூ கம்பெனி இருக்குது. அவங்க ஷாம்பூ வந்து ஒரு 10,000 பாட்டில் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு தேவையான மெஷினரி, அதுக்கு தேவையான பணம், ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் முன்னாடி. இப்போ ஸ்டாஃபிங்கில் நமக்கு தேவையான ஆட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ ஆட்கள் எது எதுக்கெல்லாம் தேவைப்படுவாங்க? ரியல் டைமில் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. அது இல்லாமல் இப்போது ஏரியாவை க்ளீன் பண்ணணும், இப்போது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்கும் அப்படின்னா இப்போ அதுக்கான மானிட்டரிங் தேவையான அந்த ஆட்களை ரெடி பண்ணணும். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டாஃபிங் சொல்கிறோம். இப்போ கூடுதலாக அங்கே டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு என்ன நடக்கும்? நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னா 10,000 பாட்டில்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் இந்த என்டையர் ப்ராசஸ்லையும் நமக்கு கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. அது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாருக்குமே என்ன தேவைப்படுது? ஒரு கோஆர்டினேஷன் தேவைப்படுது. அதாவது ஒரு ஒருங்கிணைப்பு வந்து என்ன பண்ணுது? தேவைப்படுது. சரிங்களா? கோஆர்டினேஷன் தி எசன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போது முக்கியமாக கோஆர்டினேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இந்த எசன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக அந்த சாராம்சம் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்டோட சாராம்சம் வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ இது எல்லா லெவல்லையும் தொடர்ந்து இருக்குது. சரிங்களா? கோஆர்டினேஷன் மீன்ஸ் பைண்டிங் டுகெதர் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் சச் எஸ் பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், சேல்ஸ், ஃபினான்ஸ் டு என்ஷோர் கண்டினியூட்டி இன் தி ஒர்க்கிங் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுல இப்போ ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுது. சரிங்களா? அந்த ஒருங்கிணைப்பு எதெல்லாம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னா, அவங்க வாங்குகிற பொருள்லேருந்து, அவங்க தயாரிக்கிற பொருள்லேருந்து, அதை விற்பனை செய்ய மார்க்கெட் பண்ணக்கூடிய வரைக்கும் என்ன தேவைப்படுது? ஒரு ஒருங்கிணைப்பு அவங்க ஆர்கனைசேஷனில் தேவைப்படுது. சரிங்களா? இப்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வேலை நடக்காது. இப்போ நம்ம ரிலே ரன்னிங்லாம் பார்ப்போம். ஒருத்தங்க ஓடுவாங்க, கூட ஒருத்தங்க இன்னொருத்தங்க வேற ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு ஸ்டிக் இருக்கும். அதை கொடுத்துட்டு தொடர்ந்து ரஷ் பண்ணி வேகமாக ஓடுவாங்க. இல்லை ஒருத்தங்க வேகமாக ஓடுறாங்க, கம்மியாக ஓடுறாங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஓடலாம். ஆனால் அவங்க வேற ஒரு ஆப்போசிட் டைரக்டில் ஓடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? நிச்சயமாக அந்த ரன்னிங் ரேஸில் ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு கோஆர்டினேஷன் எல்லா லெவல்லையும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் என்ன ஆகுது? ஒரு எல்லாரையும் ஜெல் ஆக்குது, பைண்ட் ஆக்குது. இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கிளாஸ் டூர் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நம்ம டீச்சர்ஸ்ட்டை பேசி கன்வின்ஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம நம்ம எல்லாருமே இப்போ கொஞ்சம் பேர் வரோன்னு சொல்கிறோம், கொஞ்சம் பேர் வரலன்னு சொல்கிறோம், கொஞ்சம் பேர் டூரே வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ நிச்சயமாக இட் வில் பி டஃப் டு அ டீச்சர் டு கோஆர்டினேட் அ டூர். ஒரு ஸ்கூல் டூர் கோஆர்டினேட் பண்ணுறது அந்த டீச்சருக்கு என்னவாக இருக்கும்? சிரமமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லிடுவாங்க? டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஜெல்லில் பைண்டிங் அப்படிங்கிறது. அதுக்கான ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சரிங்களா? இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ செப்பரேட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் ஆர்டர் டு அச்சீவ் ஹார்மனி அமங் இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா இந்த என்டையர் ப்ராசஸ்லேயும் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு சுமூகமாக இந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற தேவையான ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு தனியான ஒரு முயற்சி. சரிங்களா? இப்போ இது வந்து நிச்சயமாக தேவை. எல்லா இண்டிவிஜுவல்கிட்டையும் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் என்ன பண்ணணும்? இந்த ஒருங்கிணைப்பு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. சரிங்களா? இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். இப்போ ஒருங்கிணைப்போட பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அதோட முதல் பண்பு இட் இன் இட் இன்டகிரேட்ஸ் குரூப் எஃபர்ட்ஸ். இப்போது ஒருங்கிணைப்போட பண்பு என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு குழுவாக நம்ம சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுது? இந்த கோஆர்டினேஷன்ன்றது தேவைப்படுது. சரிங்களா? கோஆர்டினேஷன் இஸ் நீடட் இன் குரூப் எஃபர்ட்ஸ், நாட் இன் இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ். வென் டூ ஆர் மோர் ஒர்க் பீப்புள் they work together and to achieve a common goal. So இதனால coordinate and their efforts in common direction. ஒரே மாதிரி டைரெக்ஷனில் நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து, உதாரணமாக நம்ம எல்லாரும் விளையாடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும்? விளையாட முடியும். இல்லை அது ஒரு இண்டிவிஜுவல் கேமாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். யார் கூட அப்படின்னா நம்ம ஆப்போனண்ட் கூட. நம்ம அக்ரீடு ரூலோட தான் விளையாடுவோம் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? இப்போது நமக்கு டென்னிஸ் விளையாடுறோம், 2 பேர் இருக்கோம், மாறி மாறி விளையாடுறோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறோம், நமக்கு எத்தாப்பில் இருக்கவர் நான் அந்த ரூலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? விளையாட முடியாது. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக
இருக்காது நமக்கு அது. சரிங்களா? அது ஒரு ஸ்போர்ட்டிவாகவும் இருக்காது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தேவை? ஒரு கோஆர்டினேஷன் தேவை. ஒரு இன்டகிரேட்ஸ் குரூப் எஃபர்ட்ஸ். இப்போ இது ஒரு குழு முயற்சி என்ன பண்ணுது? ஒருங்கிணைக்குது. சரிங்களா? இட் என்ஷூர்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் ஆக்ஷன். கோஆர்டினேஷன் லீட் டு யூனிட் ஆஃப் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் தி ஆர்கனைசேஷனல் கோல். சரிங்களா? இது ஒவ்வொரு அலகையும் யூனிட்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறுவனத்தோட இலக்கை நோக்கி எல்லாருமே பயணிக்கிறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? செக் பை செக்டாக என்ன பண்ணுது? நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. சரிங்களா? ஒருங்கிணைக்குது. ஓகேங்களா? It is a continuous process. Coordination is a never ending process. It is carried on by all managers at all the times. இப்போ மேனேஜர்ஸ் நம்ம 3 லெவல்ஸில் பார்த்துட்டோம். டாப் லெவலில் இருக்காங்க, மிடில் லெவலில் இருக்காங்க, லோவரில் இருக்காங்க, அது கீழே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த எல்லா லெவல்லையுமே நமக்கு கண்டினியூவஸ் ப்ராசஸாக ஒரு தொடர் நிகழ்வாக என்ன இருக்குது? தொடர் செயலாக என்ன இருக்குது? இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ இட் இஸ் அன் all pervasive function. Coordination is a universal in nature. It is needed at all the levels in all departments because of interdependence of various activity. இப்போ நம்ம இது ஒரு பரவலான செயல்பாடு. எதனால அப்படின்னா, ஒன்றோட ஒன்று ஒரு ஒரு லெவல்லையும் ஒன்றோட ஒன்று என்ன இருக்குது? இன்டர்லிங்க்டாக இருக்குது. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சரியான ப்ராடக்ட்டை நல்ல குவாலிட்டியாக பொருட்களை வாங்கினா தான் என்ன பண்ண முடியும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டால் ஒரு பெட்டரான அவுட்புட்டை கொடுக்க முடியும். இப்போ வாங்கும்போதே நம்ம சமைக்கிறதுக்கு நல்ல காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷாக காய்கறி தான் வாங்குவோம். இல்லை நம்ம இப்போ வந்து கொஞ்சம் மோசமான காய்கறி வாங்கிட்டு போனால் என்ன பண்ண முடியாது? நம்மளால் சமைக்க முடியாது. அந்த சாப்பாடும் நல்லா இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும்? ஒருங்கிணைப்புங்கிறது எல்லா லெவல்லையும் ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்குது. அது இயற்கையான ஒன்றாகவும் இருக்குது. இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்ன பண்ணணும்? அது இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போது இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் மேனேஜர். எல்லா மேனேஜரோடைய பொறுப்பு இது. சரிங்களா? இந்த ஒருங்கிணைப்புங்கிறது எல்லாருமே பண்ணணும். சரிங்களா? இட் இஸ் அ டெலிபரேட் ஃபங்க்ஷன். எ மேனேஜர் ஹேஸ் டு கோஆர்டினேட் த எஃபர்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் இன் கான்ஷியஸ் அண்ட் டெலிபரேட் மேனர். இது இப்போது கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்லை. அது ஒரு திட்டமிட்ட நிகழ்வு, ஒரு ப்ரீ பிளான்டு நிகழ்வு. ஆமாம், நிச்சயமாக நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி நம்மளோட கம்பெனியோட கோலான ப்ராஃபிட்டை அடையணும், இல்லை ஒரு பர்டிகுலர் சேலை நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன், இந்த ஒருங்கிணைப்பு அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போது growth in size. When there is a growth in size, the number of people employed by the organization also increases. Thus to integrate the efforts and coordination is needed. சரிங்களா? இப்போ இந்த அளவில் growth என்ன நடக்குது? வளர்ச்சிங்கிறது நடக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எனவே முயற்சிகளை ஒருங்கிணைக்க ஒருங்கிணைப்பு தேவைப்படுது. இப்போ ஒரு நம்ம ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட் ரோலில் இப்போது நமக்கு லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ தெர் இஸ் அ நெசசிட்டி டு டூ திங்ஸ் தட் தெர் இஸ் அ நீட் ஃபார் கோஆர்டினேஷன். அங்கே நிச்சயமாக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. சரிங்களா? இப்போது ஃபங்க்ஷனல் differentiation. In an organization, there are separate department and different goals. சரிங்களா? வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது, வேறு இலக்கு இருக்குது. The process of linking these activities is achieved by the coordination. இப்போ நம்ம வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் the entire process, இந்த எண்ட் ப்ராடக்ட்டை தயாரிக்கிற அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம். சரிங்களா? ஒரு நிறுவனத்தில் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்மளோட ஒரு ஷாம்பு டப்பா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? டவ் ஷாம்பு டப்பா பார்த்தோம். இப்போ அந்த ஷாம்பு டப்பாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அதில் செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. அப்போ அந்த பர்ச்சேசிங் டீம் இருக்கும். இப்போ இந்த கெமிக்கலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த ஷாம்பு கிடைக்கிறது இல்லை கண்டிஷனர் கிடைக்கிறதுக்கான அந்த குவாலிட்டியில் அவங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபார்முலேஷன் டீம் இருக்கும். இப்போ அதை அவங்க பேக் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பேக் பண்ணுறதுக்கு பேக்கேஜிங்க்குன்னு ஒரு டீம் இருக்கும். இப்போ அதுமாரி அது மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கான அந்த மார்க்கெட்டிங் டீமும் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்ஷியேஷனில் எல்லா லெவலையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒன்றோட ஒன்றா தொடர்ந்து லிங்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம ஸ்பெஷலைசேஷன் சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போது மாடர்ன் ஆர்கனைசேஷன் இஸ் கேரக்டரைஸ்ட் பை எ ஹை டிகிரி ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். கோஆர்டினேஷன் இஸ் ரெக்கவர்ட் அமாங் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர்
டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஒரு புது கம்பெனியில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட்ஸ் இருக்காங்க. இப்போது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா நிச்சயமாக அதில் அவர் தான் எக்ஸ்பர்ட். சரிங்களா? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் ஹார்ட் சர்ஜன் எல்லா இடத்துலையும் இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு நியூரோ சர்ஜன், இப்போ நம்ம மூளை நரம்பில் மூளையில் நமக்கு எதுவும் சிக்கல் இருக்குது அப்படின்னா அப்போ அதில் நமக்கான உரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த டாக்டர் ஸ்பெஷலைஸ்டான ப்ரொஃபஷனில் தான் இருப்பார். சரிங்களா? இப்போ அவரோட ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும். அப்போ தான் அவருக்கான உரிய பேஷண்ட் வராங்க, ஒரு பர்டிகுலர் ஷெடியூலில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும், இல்லை கன்சல்டேஷன் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்பெஷலைஸ்டு பர்சனோட என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஆர்கனைசேஷன் கோஆர்டினேட் பண்ண வேண்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஓவராலாக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸில் நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம். இதில் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆர்ட்டு, மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ரொஃபஷன், மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு சயின்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது என்னென்ன அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். அதுக்கடுத்தது மேனேஜ்மெண்ட்டில் 3 லெவல்ஸ் பார்த்தோம். இந்த டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் சூப்பர்வைசரி ஆர் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அது டாப் டு பாட்டம் அப்ரோச்சாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது: பிளானிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங், ஆர்கனைசிங் அண்ட் டைரக்டிங். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம், கோஆர்டினேஷன் பார்த்தோம். கோஆர்டினேஷன்னா என்ன, அதுக்கடுத்தது கோஆர்டினேஷனோட கேரக்டரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எதுவும் இந்த கிளாஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களோட டவுட்ஸை உங்களோட டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கும் கொடுங்க. இப்போது இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுப்பாங்க, நீங்கள் ஒர்க் ஷீட்டை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சியூஇடியில் நிச்சயமாக நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக படிக்கணும். ஏன்னா எல்லாமே கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்கும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் இருக்கும். அங்கே உனக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கிளியர் அபவுட் வாட் வி ஆர் choosing. Okay, see you all, wish you all the best.